பேக் டு மை சேனல் guys. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள நம்ம எப்படி டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணி ஸோ உங்களுக்கு யூனிக் வேல்யூஸ் மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஸ்ட்ரீம் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் கெட் யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் not Java. Public class get unique objects. Okay, so அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அதுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ இதை வந்து இன்வைட் பண்ணிக்கிறது நிறைய இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அரே லிஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரே டைமில் நம்பர் ஆஃப் வேல்யூஸை நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ண முடியும். ஆஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு ஆப்பிள், mango, orange, apple, அப்புறம் grapes, again mango. ஓகே guys, இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது யார் வருதுன்னா ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ குயிக் ஃபிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த யூட்டில் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அரே லிஸ்ட்டும் குயிக் ஃபிக்ஸ் யூட்டில் பேக்கேஜ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி ஸ்ட்ரீம் பண்ணி டேட்டாஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட நேம் ஃப்ரூட்ஸ். ஓகே, டாட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஃபார் ஈச் போட்டு கேஸ் என்ன பண்ணோம்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணும். அந்த கன்வெர்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் கிடைக்கும். டிஸ்டிங்க்ட் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபார் ஈச் வந்து எதுக்காகனா ஸோ நம்ம நார்மல் ஃபார் ஈச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார் ஈச் தான் இங்கே ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து ஃப்ரூட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரூட்ன்றது இதோட டைப் எப்படி டிக்ளேர் ஆகணும், நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிற கலெக்ஷன் ஆப்ஜெக்டோட டைப் என்ன, ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ இந்த ஃப்ரூட்டும் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரீமே அதுக்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸ் வந்து இங்கே ஸோ அப்போ ஃப்ரூட் அப்படின்றது டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, யா, ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கு யூனிக் வேல்யூஸ் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ யூனிக் வேல்யூஸ் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம நார்மலாக ஆட் பண்ணிக்கிறது எப்படி ஆப்பிள் மேங்கோ ஆறு அகெயின் ஆப்பிள் அகெயின் மேங்கோ 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்துட்டு இதே சேமை டிஸ்டிங்க்ட் இல்லாமல் யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி அவுட்புட் வரும்னா உங்களுக்கு நார்மல் அவுட்புட் தான் வரும். ஓகே, ஸோ இது இங்கே வந்து டிஸ்டிங்க்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது கீழே மேலே வந்துட்டு ஒரு கமாண்ட் போட்டுக்கலாம். சிஸ் அவுட்டில் before using without using distinct method. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இன்னொரு சிஸ் அவுட் போட்டு ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணிக்கலாம்.
அவுட்னு மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இது கலர் சேஞ்ச் ஆகும். வேறு எதுவும் இல்லாத ERR வந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் with distinct method. ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஓகே. சரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிஸ்டிங் மெத்தட் உங்களுக்கு ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்ச், அகெயின் ஆப்பிள், கிரேப்ஸ், மேங்கோ. ஸோ உங்களுக்கு அந்த டூப்ளிகேட்ஸோட தான் வருது. ஆனால் நான் வந்து வித் டிஸ்டிங் மெத்தட், அதாவது இதில் டிஸ்டிங் மெத்தட் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த டிஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரெப்பிட்டேட்டிவ் வேல்யூஸ் வரல. ஸோ அந்த டூப்ளிகேட்ஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸை ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணோம் நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து மெத்த இருக்க ஆப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணி அது அப்படியும் பண்ணலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இந்த மெத்தட் இருக்கிறதுனால இது நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மெத்தடை விட ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இன்னொரு வந்து இந்த ஸ்ட்ரீம் வந்து ஆப்ஜெக்டை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறதுனால அதோட ப்ராசஸிங் ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டிஸ்டிங் வேல்யூ எடுக்கணும் ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு இதை கற்றுருப்பீங்க நான் நம்புறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பிடிச்சதா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.